ரமண மகரிஷி அவர்கள் வந்து கடவுள்னா என்ன? அவர் வந்து எப்படி நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நம்ம பார்க்கலாம். அதாவது அருளுடைய சிறந்த உயர்ந்த வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனம் தானாம். வலிமையற்ற மனம் படைத்தவர்களால வந்து ம அமைதியா வந்து இருக்க முடியாது. மௌனமா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம யாரு அப்படின்றத நம்மளுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கேட்டுக்கிறணுமா. அதாவது பதிலை வந்து நம்மளுக்குள்ள தான் தேடணுமா. அதுதான் பிறவிய வந்து தவிர்க்கும் வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குப்பைய வந்து ஆராய்வதனால பயனே இல்ல. அதுபோல தான் பிரபஞ்சத்த வந்து ஆராய்ந்தாலும் அதுல எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு ரமண மகரிஷி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்குள் இருந்து இயக்கும் ஆண்டவனை தான் நம்ம வந்து தேடணும். இறைவன் வந்து நமக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு உணர்ந்தவர்கள் வந்து எந்த ஒரு தவறுமே செய்ய மாட்டாங்களாம். செய்தாலும் வருந்தி அவங்களே திருந்திக்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அகந்தை இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவன் ஒரு நொடி கூட இருக்க மாட்டான். நான் எனது அப்படின்னு எண்ணுபவர்கள்ட்டையும் ஆண்டவன் வந்துட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெயின் வந்து ஓடும்போது நம்ம அதில் உள்ள சுமையை தூக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. மேலே நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ட்ரெயினில் வச்சுருவோம். அதுதான் சுமந்துட்டு வரப்போகுது இல்லையா? அதுபோல தான் ஆண்டவனை வந்து நம்ம வணங்கும்போது நம்மள்ட்ட உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே நம்மளை கூட அவர்கிட்டயே ஒப்படைச்சிடணும். நீயே என்னைய பார்த்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம பக்கத்தில் கூட வராது. அரைகுறையாக ஆண்டவனை நம்புறதுல வந்துட்டு எந்த ஒரு பயனுமே கிடையாது. முழுமையாக அவர்கிட்ட வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அவருடைய பார்வை வந்து நம்ம மேலே விழுவும் அப்படின்னு ரமண மகரிஷி அவர்கள் கூறியிருக்காங்க.